அல்லேலூயா. தேவ சமூகத்துல விழிப்பா இருங்க. கொஞ்ச நேரம் தான், ஒரு 3 hours தான் நம்ம தேவ சமூகத்துல ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆராதித்தோம். இனி கொஞ்சம் சமயம் மிக சுருக்கமாக இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அந்த மெசேஜில் இருந்த மேட்டர் எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் ஆவியானவர் அடிமையை கொண்டு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குது, எனக்கும் பிரயோஜனமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா விழிப்போடு ஒரு கோரஸ், ஒரு 4 லைன் மட்டும் பாடிவிட்டு அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். புதுசாக வந்திருக்கிறதான அருமையான அஞ்சிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சத்தமா, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் ஆயினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் கடும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவு. ஆமென். ஒன்று சொன்னாருன்னா அதை செய்வார். ஆமென். செய்து முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதனால நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ நம்ம விளையாட்டுக்காக ஏதோ ஒரு சின்ன இடம் ஆமென் பார்வைக்கு அற்பமாக இருந்தா கூட அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம எல்லாரும் உணரணும். ஆராதனையின் ஆரம்பத்தில் இருந்து தேவ பிரசன்னத்தை உணரும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருப்பார் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடத்துல பெரிய பிரஸ்தாபம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. பெரிய விஷயங்கள் ஒன்றும் இருக்காது. பார்க்கிறதற்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொருவரும் உணரணும். இந்த வேலையில கூட ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க ஆண்டவரே. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆமென். நம்ம வாழ்க்கையெல்லாம் டோட்டலி சேஞ்ச் ஆகும். கர்த்தர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கடந்த நாளிலே பேசின அதே வார்த்தையை ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே தந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா ஒரு நாள் பேசியாச்சே, திருப்பியும் அதே வார்த்தையா? ஆமென். ஹல்லேலூயா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னா உங்களுக்கு முன்பாக நிற்க எந்த தகுதி இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய அழைப்பும் தரிசனமும் ஒன்று மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை திருப்பி கர்த்தர் பேச வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு இருதயம் இன்னைக்கு தேவையோட வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் அந்த வார்த்தையை கர்த்தர் இருதயத்தில் உறுதிப்படுத்த நீ பேசு. ஆமென். யாரோ ஒருத்தருக்கு அது தேவைப்படுகிறது. வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் பகுதியும், இன்னொரு சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தமா வாசிங்க. யோவான் 14:1. இன்னொரு சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். யோவான் 14:1 கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். எத்தனை பேர் கலக்கத்தோட வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறாருன்னா ஏதோ ஒரு உள்ள கலங்கி கொண்டு இருக்கிறது என்பதுல எந்த சந்தேகம் இல்ல. கலங்கி இருக்கிறவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், கலங்காத. கண்ணீர் வடிக்கிறவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், கண்ணீர் வடிக்காத. நான் கண்ணீரை துடைக்கிற தேவன். நல்லா இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறவர் அல்ல. அதனால வாழ்க்கையில ஏதோ சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்காத ஒருபோதும். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார்? அல்லேலூயா.
நான் கண்ணீரை துடைப்பேன். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். துக்கமா இருந்தாதான் என்ன செய்யும்? சந்தோஷம் வரும். கண்ணீர் விட்டாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? கண்ணீரை துடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இருதயம் கலங்கி போயிருந்தாதான் கர்த்தர் சொல்லுவார், நீ கலங்காத. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இங்கே இருதயம் கலங்கா, இருதயத்தை பற்றி சொல்லுகிறார். அது இருதயம் உள்ள இருக்கிறது. அது ஒரு இன்னர் ஆர்கன்ஸ் தான். வெளியே முகத்தை பார்த்தா தெரியும். இருதயத்தின் ஆழத்துல படுகிற வேதனை, துக்கங்கள் முகத்துல பிரதிபலிக்குமா? எனக்கு பிரதிபலித்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல நிக்கிறேன்னா கர்த்தர் உடைச்சார், நொறுக்குனார், உருவாக்கி கொண்டு விட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல எல்லாம் நான் மாஸ்க் போட்டிருப்பேன். இந்த தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், திருப்பி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. தேவ பிள்ளைகளே, ஒருக்கா கர்த்தர் உடைக்கிறார், நொறுக்கிறாருன்னா உன்னை உருவாக்குவதற்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. குயவனுடைய கரத்துல இருக்கிறீங்கன்னா அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை கீழே போடுகிறவர் அல்ல. ஒரு தடவை கெட்டு போனது உண்மைதான். ஆரம்பத்திலே ஆவியானவர் பேசுகிற சில இருதயங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நினைத்திருக்கிறது ஒரு பாத்திரம், ஒரு வெசல், அவர் விரும்புகிற ஒரு வெசலாக வனையணும்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம், இல்ல இப்படி நான் வர விரும்பல, நான் இப்படி இந்த வழியில போக விரும்ப. இல்ல நம்ம நினைக்கிற வழியில நம்ம நடத்துகிறவர் அல்ல. நம்மை சிருஷ்டித்த தெய்வம் உருவாக்குகிறார். குயவனுடைய கரத்துல தான் இன்னும் இருக்கிறீங்க. அதான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஒரு முறை கெட்டு போச்சு, உண்மைதான். கெட்டு போன உடனே தூக்கி தூர போடல. உங்க மேல ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கிறது அவருக்கு. இன்னும் கையில வச்சு சொல்லுகிறார், நான் திருப்பி வணைவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் திருப்பி உன்னை வணைவேன். ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, அவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக, ஹல்லேலூயா, அவர் விரும்புகிற ஒரு வெசலாக அர்ப்பணிங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நான் கெட்டு போனது உண்மைதான். நான் சொல்லுவேன், சில நேரங்கள்ல கெட்டு போகிறது உண்மைதான். கர்த்தரை விட்டு தூரம் போகிறதெல்லாம் உண்மைதான். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்ஜெக்ட் ஒண்ணா இருந்தாலும் ஆவியானவர் சில விஷயங்களை பேசும்படியாக, இது நான் நினைக்கல. குயவன் வீட்டுக்கு போனப்போ குயவன் மறைந்து கொண்டு இருக்கிறார். பாத்திரம் கெட்டு போச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, இனி அவ்வளவுதான், இந்த களிமண் இதோட முடிஞ்சு போச்சு. இல்ல, வனைந்து கொண்டிருக்கிற குயவனுக்கு மாத்திரமே அந்த மண்ணின் மேல, அந்த களிமண்ணின் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. வேற யாருக்கும் வராது. நீங்களும் நானும் அந்த கர்த்தருடைய கரத்துல களிமண்ணா இருக்கிறோம். அவர் குயவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி வனைய, ஹல்லேலூயா, விரும்பாதுங்க. ஏன் இஷ்டப்படி செய்யுங்கன்னு விரும்பாதுங்க. அப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட வெசலா, ஒரு பானையா இருக்கலாம், ஒரு குடமா இருக்கலாம், ஒரு சின்ன பாத்திரமா இருக்கலாம், ஆனா அது பயன்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்ன திருப்பி வனைங்கப்பா. வனையும் போது சில கஷ்டங்கள் இருக்கும், சில நெருக்கங்கள் உண்டு. ஆமென். அது வனைஞ்சு அப்படியே விடுகிறவர் அல்ல. அது சக்கரத்துல சுற்றும் போது கொஞ்சம் தலை சுற்றும். ஹல்லேலூயா. சுற்றி வரும்போது சக்கரத்துல சுழலும் போது அது கொஞ்சம் கடினமானதுதான். அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன செய்வார்? ஒரு அக்கினி பரிசோதனை இருக்கிறது. அதற்குள்ளாக கடத்தி வரும்போதுதான் அந்த பாத்திரம் உபயோகமான பாத்திரமாக வருகிறது. இன்னைக்கு சில குயவனுடைய கரத்துல இருக்கிறீங்க, இன்னும் வனைந்து கொண்டிருக்கிறது தான் இந்த பிரச்சனை. ஆமென். விட்டு கொடுங்க. ஆண்டவரே, வனைங்கப்பா, என்ன வனைங்கப்பா, உங்க விருப்பப்படி, உங்க சித்தப்படி என்ன வனைங்க, நற்பணிங்க பார்ப்போம். அது ஒரு நல்ல வெசலாக, ஆமென், ஒரு புதிய வெசலாக, ஒரு புதிய பாத்திரமாக, அது அக்னிக்குள்ளாக அது போய் அது வெளியே வர, அது கொட்டி பார்த்தா, நம்ம ஒரு பாத்திரம் வாங்கும்போது என்ன செய்வோம்? தட்டி பார்த்து வாங்குகிறோம் இல்லையா? கர்த்தர் பாரு, இனி இது பயன்படாது, சுடப்பட்டது, அக்னியினால் அது சுடப்பட்டது. அக்னி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றீங்கன்னா இன்னைக்கு நினைச்சுக்கோங்க, குயவனுடைய கரத்துல தான் இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்துல இருந்து வெளியே போகல, குயவனுடைய கரத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு நாள் அது சுத்த பொன்னாக வெளியே வரும். எல்லாரும் பார்க்கும்போது இது கெட்டு போனதாச்சே, இல்ல நல்ல ஒரு பாத்திரமாக வெளியே நடமாடும் போது ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. சில அசாத்தியங்களை கர்த்தர் சாத்தியமாக மாற்றுவார். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற? ஏமா கலங்குகிற? ஏன் கலங்குகிற? எல்லாரும் ஆத்மாவை பார்த்து சொல்லலாமா? ஆத்மா கலக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்துரு. என் முகத்துக்கு இன்னும் ஒரு ரட்சிப்பு வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வார்த்தை சொல்லுகிறதே. ஆமென். என் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். வெளிப்போடு இருக்க தேவ சமூகத்தில்
சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் விதைக்கப்படும் போது ஹல்லேலூயா, எந்த விதத்திலும் சத்துரு களைகளை விதைக்க அனுமதிக்காதுங்க. தேவ சமூகத்திலே வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது அது யாருடைய வாயிலிருந்து வரட்டுமே, அப்பிரயோஜனமான பாத்திரங்கள் தான். ஆனா அவருடைய வார்த்தையை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் சில கிரியைகளை செய்வார். ஆமென். ஆத்துமாவை பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, கலங்காத, திகையாத. கர்த்தரை நோக்கி தானே காத்திருக்கிற, கர்த்தரை நோக்கி தானே காத்திருக்கிற. அவன் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். கலக்கங்கள் பல நேரங்கள்ல வருகிறது, பல சூழ்நிலைகள்ல வருகிறது, பல விதங்கள்ல வருகிறது. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தோம். ஹல்லேலூயா. மரியாள் வாழ்த்துதல் செய்திதான். ஆனா அவங்க கலங்குனாங்க, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, நான் புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிறேன். அநேகர் வரல, அதனால லைட்டா அதை தொட்டு விடுகிறேன். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை நிமித்தம் கலங்கி போயிருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அது கலக்கத்தின் வார்த்தை இல்லை, அது கிருபையின் வார்த்தைகள். கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. அவ அர்ப்பணித்த தேவ சமூகத்துல இன்னைக்கு அந்த வார்த்தைகள் பேசப்படும் போது இருதயத்தினால குத்தப்படுகிறது, வேதனைப்படுகிறது. உண்மைதான். அப்படி வேதனைப்படுதுன்னா கரெக்டான பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். எதுவுமே பிரச்சனை இல்லை வாழ்க்கையில, எல்லாமே நல்லபடியா இருக்குன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னா, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லுகிறவன் தான் எனக்கு சீஷனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தன் எனக்கு பின்ன வர விரும்பினா, அது வர விரும்பினாவா, இல்லைன்னா வேண்டாம். கர்த்தர் அப்படிதான் சொல்கிறார். ஆமென். நீங்க விரும்பி வந்தீங்களோ விரும்பாம வந்தீங்களோ எனக்கு தெரியல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை செய்து முடிப்பார். அதுவரை என் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை பார்த்து சொன்னீங்க தானே, இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, கலங்காத. சரீரம் கலங்கும், கலங்காத. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் கலங்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்களில் சோர்ந்து போகிற மரியாளுக்கு முதல் வாழ்த்துதல் ஆனா கடினமான சூழ்நிலை, அது வேதனையாகத்தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தையை நிமித்தம் ஒரு பெரிய ரட்சிப்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்படியான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நிமித்தம் கலங்காதுங்க. அந்த சப்ஜெக்ட் ஃப்ரைடே முடிச்சுட்டேன். அடுத்த சப்ஜெக்டுக்கு நேரம் வரும் 10 நிமிடங்கள் தான் இருக்கிறது. மிக வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. 2வது அதிகாரத்துக்கு நேரம் வரும்போது வீடுகளை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. ஒரு சொப்பனத்தை கண்டது நிமித்தமாக அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை என்ன செய்ததாம், கலைந்தது. முதல்ல பார்த்தோம், வார்த்தையினால கலங்காதுங்க. ஆமென். 2வதாக சொப்பனங்களை பார்த்து கலங்காதுங்க. ஆமென். சில சொப்பனங்கள் கலங்க வைக்கும். இல்லைன்னு இல்லை, எல்லாரும் மனுஷனா தான் இருக்கிறோம். யாரும் தெய்வ லோகத்துல இல்லை, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். மாம்சமும் ரத்தமும் நமக்கு இருக்கிறது. அதனால உலகத்துல அடிச்சா வலிக்கும், பேசினா வலிக்கும், குத்துனா வலிக்கும், ஏசனா வலிக்கும். ஒரு பார்வை பார்த்தாலே நமக்கு இருதயங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, சோர்ந்து போகிறது. உண்மைதான். ஆனா சொப்பனங்களை பார்த்து கலங்கி போகாதுங்க. நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அவனுடைய ஆவி கலங்கினது. ஆவியிலே ஒரு கலக்கம். முதல்ல சொன்னேன், நான் விரிவாக எடுத்தேன், டைம் இல்லை. நான் ஷார்ட்டா ஒரு ஆலோசனையாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம அதை கொஞ்சம் விரிவாக நம்ம என்ன செய்யலாம், அதை கேட்கலாம். இருதயத்திலே கலங்காதுங்க, ஆத்மாவிலே கலங்காதுங்க, ஆவியிலே கலங்காதுங்க. ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 மிக முக்கியமானது. ஆவியிலே கலக்கம் உண்டானால், ஆத்மாவிலே கலக்கம் உண்டானால் சரீரம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வேதனைப்படும், அது பலவீனப்படும். அதனால என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. நான் சொல்றேன், நான் அனுபவிச்சேன், சொல்றேன். யாரு 100க்கு 100 பெர்ஃபெக்டானவங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை, நல்லவன் யாரும் இல்லை. எல்லாரும் தேவ சமூகத்துல சில குறைகள் குற்றங்களோடு தான் இருப்போம். ஆனா நம்ம தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கணும். தேவ சமூகத்துல ஆண்டவரே இன்னைக்கு ஆவியிலே கலக்கம், சொப்பனத்தின் நிமித்தமாக சில கலக்கங்கள், சிலருடைய வாழ்க்கையில சொப்பனத்தின் நிமித்தம் சில கலக்கங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் சொப்பனங்களை கொடுத்து கலங்க வைத்தது தானியேலை உயர்த்துவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதற்கு அவனுக்கு அந்த கலக்கத்தை கர்த்தர் கொடுத்தா தெரியுமா? தானியேல் என்று ஒருவன் அங்கே இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளை. அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, அவன் அந்த இடத்திலே அதிகாரியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் ராஜாவுக்கு சில கலக்கங்களை ஏற்படுத்திதான். இன்னைக்கு சில சொப்பனங்கள் நிமித்தம், சில காரியங்கள் நிமித்தம் கலங்கி போயிருக்கிறீங்கன்னா உங்களை அழிப்பதற்காக இல்லை, உங்களை உயர்த்துவதற்காகவே. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், காலையில் எழும்புனோன்னா சொப்பனத்தை என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டேன். நம்ம இது மாதிரி சில நேரங்களில் சொப்பனங்களை மறப்போம். ஐயோ நல்ல சொப்பனம் பார்த்தேன்,
கெட்டதான் பார்த்தா பிரச்சனை இல்லை, மறந்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நினைப்போம். என் சின்ன வயசுல சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 6th 7th படிக்கும் போது எங்கள் அப்பா என்னைக்கும் சாயங்காலம் எனக்கு ஒரு வடை வாங்கி தருவாங்க. அப்போது சாயங்காலம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறது. காலையில் நம்ம அதை பற்றி நினைக்க மாட்டோம். ஒரு நாள் நான் என்ன நினைச்சேன், சொப்பனத்தில் பார்க்குறேன், தந்த வடையை எங்கே இருக்குது, தலைகணைக்கு அடியில் வச்சது மாதிரி ஒரு சொப்பனம். காலையில் எழுப்பி தேடுறேன். எல்லார்ட்டையும் நீ எடுத்தியா. எனக்கு 3 அக்கா, 3 சகோதரிகள். எல்லார்ட்டையும் கேட்க நீ தான் எடுத்த. பார்த்தது என்னது? சொப்பனம், கனவு. ஆனா நான் நிஜமா நம்புறேன். சின்ன பிள்ளைகள் அப்படிதான் நம்ம என்ன செய்வோம், நம்புவோம் சில விஷயங்களை. கடைசியில் அம்மாட்ட அடி வாங்கினதுதான் மிச்சம். கடைசியில தெளிவு வந்தது. அப்படியோ நான் பார்த்தது என்னது? சொப்பனம். ஆமென், ஹல்லேலூயா. சொப்பனங்களை பார்த்து கலங்காதுங்க. ஹல்லேலூயா. சில சொப்பனங்கள் கலங்க வைக்கும். எங்கே சொப்பனங்களை பார்த்தார், கலங்கினார், நித்திர வரல. அவர் ராத்திரி என்ன நினைச்சாராம் தெரியுமா? இனி என்ன சம்பவிக்கும், இனி அடுத்து என்ன நடக்க போகிறது. என் ராஜ்யபாரத்திலே நேபுகாத்நேச்சர் நினைக்கிறார், படுத்திருக்கிறார். இந்த உலகத்தை முழுசு நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேனே, அடுத்து என்ன செய்யலாம் என்று ஒரு கலக்கம். ஒரு தேவ பிள்ளை படுக்கைக்கு போனீங்கன்னா கலங்காதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 63வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் அடைஞ்சு 63ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாவங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. படுக்கையில உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாக இதை உடனே செய்யுங்க. அன்னைக்கு உள்ளது எல்லாத்தையும் அந்த ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. ஏதோ சில விஷயங்கள் நம்ம வேதனைப்படுத்தியிருக்கோம், துக்கப்படுத்தியிருக்கோம், சிலருடைய வார்த்தைகள், அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷமாவது ஜெபிங்க. உட்கார்ந்த படுக்கையில் உட்கார்ந்த எழும்பி நின்னா உங்களால் எப்படி முடியுமா? நீங்கள் முழங்கால் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தருடைய உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால் எப்படி ஜெபிக்க முடியுமோ நடந்து ஜெபிச்சாலும் ஆண்டவரே இதெல்லாம் விட்டுச்சு படுக்கையில் நான் உண்மை நினைப்பேன். ஆமென். ராஜாமங்கள் உண்மை நான் என்ன செய்வேன்? தியானிப்பேன். கத்தரை தியானிச்சுட்டே படுக்க பார்ப்போம். நித்திரை இன்பமா இருக்கும், நல்ல தரிசனங்கள் வரும். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், இனி என்ன நடக்க போகுமோ என்று, என்ன சம்பவிக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்த சொப்பனத்தை பார்த்தா இந்த ஒரு பிரச்சனையில சொப்பனத்தையே என்ன செய்துட்டேன், மறந்துட்டேன். சொப்பனத்தை மறக்கப்படனது யாருதான்? கத்தர் தான். தானியேல் முன்ன வரணும்னா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க முன்ன வரணும்னா, சில இடங்கள்ல இன்னைக்கு பின்தங்கி இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால பின்னாடி இருக்கிறீங்க, நீங்க முன்ன வரணும்னா ஹல்லேலூயா. சிலருக்கு சில கலக்கங்களை கத்தர் கொடுப்பார். ஆமென். அதை கண்டு பயந்து போகாதுங்க. ஆமென். சிலர் கலங்குவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியில வேணா கலங்கட்டு, ஆத்மாவில வேணா கலங்கட்டு, நீங்க கலங்காதுங்க. அவங்க கலங்குறாங்கன்னு நீங்க கலங்காதுங்க. உங்களை உயர்த்துவதற்காக சில இடங்கள் கலக்கப்படும். குளம் கலக்கப்பட்டது பெதஸ்தா குளம். எதுக்கு தெரியுமா? கலக்குனாதான் விடுதலை உண்டா? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? கலங்குன தண்ணியில யாராவது இறங்குவோமா? நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? ஏன் தூதன் வந்து கலக்குற? நீ விழிப்பா இருக்கிறியான்னு பார்க்கறது முதல்ல இறங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யார் வாராங்களோ வரலையோ முதல்ல இறங்குறவங்களுக்கு விடுதலை. அதனாலதான் அவன் வந்து கலக்குறான். சும்மா ஒண்ணு கலக்க வரல. ஆனா அந்த கலங்கின தண்ணிகளை எவன் இறங்குறானோ அவனுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. சில கலக்கங்கள் சில விடுதலைகளை கொண்டு வரும். தேவ பிள்ளைகளை நீங்க நினைச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறீங்களா? நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க என்பது கர்த்தருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். கலங்கி இருக்கிறீங்கன்னா இந்த கலக்கம், ஹல்லேலூயா, இந்த கலக்கம் இதோட உன்னை அழித்து விடுவதற்காக அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விடுதலைக்காக தேவ சமூகத்திலே உன்னை எழுப்பி நிற்க பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. இவன் கலங்கி போயிருக்கிறான். சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். எந்த ஜோசியராலையும் முடியல, யாராலையும் முடியல, குறி சொல்லுகிறவர்களால முடியல. தேவ பிள்ளைகளை ஒண்ணு நினைச்சுக்கோங்க. கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்க ஆவிக்குரியவங்களா இல்ல கிறிஸ்தவர்களா? கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் யாராக இருந்தாலும் எந்த அடுத்தவங்களையும் தேடி போகாதுங்க. எதையும் கேட்க எந்த தீர்க்கதரிசியும் தேடி போகாது. உண்மையை சொல்றேன், கிறிஸ்தவர்கள் நான் பெண்டிகாஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு உறவை ஏற்படுத்துங்க. நம்ம கிருபா சனத்தண்டையில கிட்டி சேரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு தந்திருக்காரு. அடுத்தவங்க ஜெபிக்கிறத விட, அடுத்தவங்களுக்கு லெட்டர் போட்டு காணிக்கை கொடுத்து ஜெபிக்கிறத விட நம்ம காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதான் பேர. நாம ஹல்லேலூயா. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறத விட யார் ஜெபிப்பாங்க? உங்க பிள்ளைக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க புருஷனுக்காக, உங்க விடுதலைக்காக, உங்க தேவைக்காக நம்மளை விட யாராவது ஜெபிப்பாங்களா? நமக்கு பசிக்குது. நான் சிஸ்டர்கிட்ட சொல்றேன், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு என்ன எடுக்கிறது? பசி எடுக்கிறது. நல்ல பசிக்குது. நான் சொல்றேன், நீங்க யாராவது எனக்காக
யாருக்கு வயிறு நிறையும்? சாப்பிட்றவங்க வயிறு அப்படிதானே? அப்போ யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வயிறு தான் நிறையும். நம்ம வயிறு எம்டியாக தான் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க நமக்காக ஜெபிச்சு வாங்கி தருவாங்க. இல்லை, நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல இப்போ இந்த இடத்துல நீங்க வருவீங்கன்னா உங்களுக்காக நாங்க தரப்புல நிற்போம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த சிஸ்டர் சாட்சி, ஆமென், ஹல்லேலூயா. அவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் வந்தவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவங்க நல்லவன். ரொம்ப நான் அதை சொல்ல விரும்பல. கர்த்தர் பெரியவர். அவருக்கு 3 வாரமும் போதும், ஒரு நாடும் போதும். அக்கௌண்ட்ல காசு இல்லையா? யார் அனுப்புனா? கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வர விசுவாசிக்கிறீங்களா? வேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இன்னைக்கு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விடுங்க. கிறிஸ்துவை நோக்குங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதை, ஆமென், உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதை ஒரு விஷயமா இருக்கும். அதுக்குள்ள பல பாடுகள் இருக்கலாம் இல்லையா? அதாவது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி எப்படி இருக்குமா? இடுக்கமா இருக்குமா? கேட்டுக்கு போகிற வாசல் பெரிய பைபாஸ் மாதிரி இருக்கும். 4 வழிச்சாலை தான். இன்னைக்கு 8 வழிச்சாலை வருது. எங்கேயும் நீ போகலாம், எப்படியே போகலாம். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கம் தான். அதுல பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு வழியில பல நெருக்கங்கள், பல மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா ஒன்ன மறந்துடாதுங்க, அந்த நெருக்கத்தின் மத்தியில நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மறந்து விடாதுங்க. எத்தனையோ இக்கட்டுகள், நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு வரையில நிக்கிறீங்கன்னா நம்மளால அல்ல. ஹல்லேலூயா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்மை நடத்துகிற ஒருவர், நம்மை தெரியாமல் நம்மோடு கூட அதரிசனமான ஒரு தெய்வம் நம்மோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை விடக்கூடாது. ஹல்லேலூயா. தாங்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ நேரம் சோர்ந்து போய் காலங்களில் யாருக்கும் தெரியாமல் அந்த ரங்கத்துல ஜெபிக்கிறீங்க. கட்டுல நனைகிறது எத்தனை பிள்ளைகளுக்கு? ஹல்லேலூயா. தலைவனெல்லாம் நனைகிறது தானே, யாருக்கும் தெரியாது. வெளியே அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள், அந்த ரங்கத்தில் விடுகிற கண்ணீருக்கு கர்த்தர் இந்த நாட்களில் வெளியரங்கமான சில பதில்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாது. வெளியே பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன குறை? எல்லாமே சமர்த்தியா இருக்கிறது. ஆனா இருதயத்தின் ஆழத்துல ஒரு காயம், இருதயத்தின் ஆழத்துல ஒரு வேதனை, ஹல்லேலூயா, ஒரு கலக்கம், ஆவியில கலக்கம். அதனால சரீரம் பலவீனம் அடைந்து போகிறது. சாப்பிட முடியல, ஜெபிக்க முடியல. என்னதான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, எனக்கு பதில் இல்லையேன்னு கதறி கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பதில் ஏற்ற நேரம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. எலியா கிட்ட கர்த்தர் சொன்னா, நீ போய் கேரித் ஆற்றண்டையில ஒளிச்சிரு. கேரித் ஆற்றண்டையில போனா மாத்திரம்தான் காக்கா அப்பவும் இறைச்சியும் கொடுக்கலாமா? இல்ல எலியா இருந்த இடத்துல கர்த்தரால போஷிக்க முடியாதா? முடியாதா? முடியும். சில பாதைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்த ஆண்டவரே, எனக்கு அனுமதிக்கப்பட்ட பாதையில நான் நடக்கல ஆண்டவரே. ஆனா ஒண்ணு மட்டும், நீங்க மட்டும் என்ன விட்டு விலகிறாதுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்க. சில அசாத்தியமான காரியங்கள், இது முடியவே முடியாது என்று இருக்கிற காரியங்களை கர்த்தர் சாத்தியமாக மாற்ற போகிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதுக்குதான் இந்த கலக்கம் சிஸ்டர், அதுக்குதான் இந்த கலக்கம், அதுக்குதான் இந்த வேதனை. நீங்க நினைக்காத நேரத்துல கர்த்தர் சில காரியங்களை செய்வார். ஆமென். விசுவாசிங்க, நம்பிக்கையோட இருங்க. தேவ சமூகத்துல நின்று சொல்றேன், கர்த்தரை உறுதியா பற்றி கொள்வீங்களா? கர்த்தரை ஆராதிப்பீங்களா? தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி இதன்படி வாழ அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தர் சில அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுவார். ஆமென். அவனுக்கு தரிசனத்தை சொல்ல யாரும் இல்லை. இங்க ஒரு தானியேல் இருக்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க, தேவ ஞானத்தை பெற்ற தேவ பிள்ளைகள். அவன் சொல்றான், அத்தனை ஞானிகளுடைய தலையை என்ன செய்வேன்? வெட்டி போடுவேன். தானியேலுக்கு இந்த காரியம் அறிவிக்கப்பட்ட உடனே நினைக்கிறார், ஐயோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நாங்க இப்ப செத்து. ஓஹோ, நீங்க பாக்குற சொப்பனத்தை நான் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்திருப்பீங்க. பத்மா, நீ சொல்லுன்னா நான் என்ன செய்வேன்? தானியேலை போல விசேஷித்த ஆவிகள் நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன செய்யலாம்? அதே மாதிரி விசேஷித்த ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தருவாராக. கிருபை வரங்கள் வெளிப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தவணை கேட்கிறான். தானியேல் தேவ சமூகத்துல, ராஜ சமூகத்துல எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. தேவ சமூகத்துல எடுத்தோம் கவுத்தோம் எதையும் செய்யாதுங்க. எந்த மனுஷ உதவியும் தேடி போகாதுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய பிரயத்னம் எல்லாம் வீண்தான். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. தவணை கேட்கிற எதுக்கு தெரியுமா? உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காக. ஜெபிக்கிற 3 நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்க? தேவ சமூகத்தில் ஜெபித்தாங்க. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென்.
அவன் பார்த்த சொப்பனம் இவனுக்கு வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? இப்ப தைரியமா ராஜ சமூகத்துல போய் நிற்கிறார். ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய அறிவினாலே அல்ல இது வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் வரும் காரியங்களை குறித்து உமக்கு வெளிப்படுத்தும்படியாக எனக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி தந்தார். சொப்பனம் இதுதான், அர்த்தம் இதுதான். ராஜா ஒரு நிமிஷம் ஆடி போய்விட்டார். அவர் பார்த்த சொப்பனம் ஒரு ராத்திரியில ஒரு மனுஷனை கர்த்தர் மறக்க வைத்தார். சில காரியங்கள் அல்லேலூயா உங்களுக்கு அனுகூலமாக வரணும்னா சில மனுஷங்களை மறக்க வச்சு தூக்கிடுவார் ஆண்டவர். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையை பார்த்து கலங்காதுங்க. என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏதோ ஒண்ணு இடையில வந்து நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவர் தூக்கிடுவார். அவன் ஒரு ராத்திரியில் அவன் சொப்பனத்தை மறக்க பண்ணினாருன்னா தானியேலுடைய தலையை உயர்த்துவதற்காக மாத்திரமே. சிலரை மறக்க பண்ணுவார். சில காரியங்கள் நினைச்சு ஐயோ அவங்க என்ன விசாரிக்கலையே, என் பிள்ளை கூட என்ன விசாரிக்கலையே. இப்படி இருக்கிறதே நல்லது. கர்த்தர் மட்டும் உங்களை விசாரிச்சா போதும். ஆமென். அதுக்கப்புறம் மனுஷங்க விசாரிச்சா போதும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் விசாரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, என்ன நமக்கு தேவையோ, என்ன சிச்சுவேஷன், இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறீங்க அவருக்கு தெரியும். பாஸ்ட்ல எப்படி இருந்தீங்களோ அவருக்கு தெரியும். ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு என் தேவனுக்கு தெரியும். நீங்களா பிளான் போடாதுங்க, திட்டம் போடாதுங்க. தேவ சமூகத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் உடனே அர்ப்பணிங்க, உடனே திட்டம் போடாதுன்னு நான் சொல்ல வரல. பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள் பெற்றோருக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பா அதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஏதோ ஒண்ணுல ஒரு ஃபெயிலியர், ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அப்படியே தேவ சமூகத்துல விழுந்துருங்க ஆண்டவரே. கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளைகளை விழுந்துருங்க ஆண்டவரே. என் இஷ்டம் ஒண்ணு வேண்டாப்பா, உங்க திட்டம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க என் பிள்ளையோட வாழ்க்கையில, என் குடும்பத்துல, அல்லேலூயா, என் புருஷனுடைய வாழ்க்கையில. ஆமென். இந்த பிரச்சனை இல்லை, என்ன நீங்க வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் வருகிறேன்ப்பா, என்ன தருகிறேன் ஆண்டவரே. தானியேல் செய்தது போல ஜெபிக்கிறவங்களை நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எல்லாரையும் இல்லை, எல்லாரும் நம்ம காரியத்தை கேட்டு இன்னொரு காதுக்கு உடையவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசாதுங்க. ஆமென். ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார், ஒரு நல்ல சகோதரன் நமக்கு இருக்கிறார், ஒரு நல்ல சிநேகிதன் நமக்கு இருக்கிறார், ஒரு நல்ல ஆத்தும மனவாளன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரே கண்மலை கிறிஸ்து மாத்திரமே. என் பிள்ளை வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நான் சொல்றேன். அவ வாலிப பிள்ளை ஒன்றும் இல்லை, அவ டீனேஜ் பிள்ளை, 14 years. அப்போ திடீரென்று வந்த ஒரு பிரச்சனை, ஒரு வாமிட்டிங் தான் வந்தது. டோட்டலி பேரலைஸ் ஆகி என் பிள்ளைக்கு எழும்ப முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு பாருங்க. கர்த்தர் கூட இருந்தார். தைரியமா சொல்லுவேன். அவளை ஸ்ட்ரெச்சர்ல தான் கொண்டு போகணும். எமர்ஜென்சில இருந்தோம். ஸ்ட்ரெச்சர் உருட்டிட்டு வர அந்த சவுண்டு கேட்கும். தெரியல, எல்லாருக்கும் தெரியும். எப்படியும் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அந்த சவுண்டு கேட்டோன்னே ஆள தொடங்குவோம். ஒவ்வொரு நடுவோம். எங்கேயோ கொண்டு போறாங்க, பார்வை இல்லை, தெரியாது. நான் எப்போ இப்படி 2 தட்டு தட்டுவேன். அவருக்கு தெரியுது மம்மி எல்லாம் உடைக்கப்படும். நல்லா ஆடி ஓடி அழகா, நல்ல ரொம்ப டேலண்டிங்கான பிள்ளை, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ். நான் கூட சில நேரங்களில் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எழுதணும், நான் கிராமர் மிஸ்டேக் போடுவேன். அவ எனக்கு சொல்லி தருவா. 14 years, only 14 years. எங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும். அன்றைக்கு வரையிலும் ஓடி ஆடி ஸ்கூலுக்கு போயிட்டு, அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு ராத்திரியில நிலைமையெல்லாம் மாற்றப்பட்டது. கர்த்தர் உடைக்கிறத பாருங்க. இந்த ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போகும்போதெல்லாம் அவ கூட நான் போவேன். பேச்செல்லாம் போயிட்டு மம்மி, டேடி, தம்பி இந்த 3 வரும். ஸ்தோத்திரம் வரும். எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நான் நிக்கிறேன்னு பார்க்க லைன்ல நிற்போம். எத்தனையோ ஸ்ட்ரெச்சஸ்ல, எத்தனையோ பேஷண்ட்ஸ் லைன்ல நிற்பாங்க. நாங்கள் அந்த லைன்ல நிற்போம், காத்து நிற்போம். ஒவ்வொரு செக்கப்புக்காக காத்து நின்ற அனுபவங்களை நான் நினைவு கூறுகிறேன். அப்போ இந்த சைட்ல வசனம் ஓட பாருங்களேன். வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி நான் இருக்கும் வசனம், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகள் என்னை தேற்றும். ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு ஸ்டெப்பும். ஆமென். இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்
கடினமான சூழ்நிலை, எனக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை அதுன்னா உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதைகளை கர்த்தர் அனுமதித்திருப்பார். அந்த அனுமதிக்கப்பட்ட ட்ராக்கை விட்டு மட்டும் மாற நினைக்காதுங்க. எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதன் வழியாக நான் போக ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா நீங்க மட்டும் இருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க என் கூட இருங்கப்பா. நீங்க வார்த்தைகளை தர்றீங்க, உண்மைதான், ஆனா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா இதை நான் கடப்பேன், ஆனா என்னால முடியாது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, பாதைகள் கடினமாக இருக்கும். ஆமென். சில கலக்கங்கள் வரும், ஆவியில கலக்கம் வரும், ஆத்மாவிலே கலக்கம் வரும், இருதயத்திலே கலக்கம் வரும், அதனால சரீரத்திலே சில பலவீனங்கள் வரும். இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நேரத்துல ஒரு தேவ பிள்ளை நினைக்கணும், ஆமென், இந்த கலக்கம் எதுக்கு தெரியுமா? அவனை உயர்த்துவதற்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்தார் பாருங்களேன், கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை ஒரு குடும்பத்துல இருந்தா போதும். ஹல்லேலூயா. அதுதான் விடுதலை. எத்தனை பேர் குடும்பத்துக்காக, இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நான் இருப்பேன், காத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக நான் தரப்பில நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் சோதம் குமாரா பட்டணத்தின் பாவம் கர்த்தருடைய சமூகத்துல எட்டுனது உண்மைதான் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆனா தரப்புல நிக்கிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை, ஏன்னா அவருடைய சகோதரன் அங்க இருக்கிறார், லோத்தின் குடும்பம். அவரு போய் நின்று கேட்கிற, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீராப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்கிறது, என் கடமை இப்படி இருக்கிறார் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, தவறுதான் ஆண்டவரே நடந்திருக்கிறது, அழிப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா நான் அழிக்க மாட்டேன். இன்னும் இறக்குறாரு. இன்னும் என் தேவனுக்கு கோபம் வராதிருப்பதாக ஒரு 5 நிமிஷம் கூட பொறுத்துக்கிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 25 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீராப்பா. அழிக்க மாட்டேன்ப்பா. 10 நீதிமான்கள் திருப்பி கேட்கிறாரு. ஒருவேளை 25 பேர் இல்லாம இருந்தா என் சகோதரன் அழிக்கப்பட்டு போவாரு, என் சகோதரன் குடும்பம் அழிக்கப்பட்டு போகுமே. தரப்புல இருக்கிற ஒரு மனுஷன், இல்லப்பா அழிக்க மாட்டேன். 10 பேர், 5 பேர் கடைசியில கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் கோபப்படுகிற தேவன் இல்ல, கோபப்படுவார். சில நேரங்கள்ல கோபப்பட்டிருக்கிறார். ஆனா நம்ம சில தவறுதல்களை செய்துவிட்டு தேவ சமூகத்தில் இரக்கத்திற்காக போகும்போது அவர் கோபப்படுகிறவர் அல்ல. உலக மனுஷன் கோபப்பட்டு விதி எழுதுவான், அவ்வளவுதான். என் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு நீதிமான் இருந்தா கூட, ஹல்லேலூயா, ஒரு நீதிமான் இருந்தா கூட, ஒருத்தங்க திறப்புல நிக்க இருந்தீங்கன்னா கர்த்தர் அழிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஒருத்தங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க எனக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க ஒருத்தங்க நிமித்தம், ஹல்லேலூயா, குடும்பத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்களா? ஒருத்தங்க தேவ சமூகத்துல அர்ப்பணிப்பீங்களா? ஒரு தானியேல் வென்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு. ஆனா இங்கே ஒரு ஆபிரகாம் தனிமையா நிற்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அழிக்க மாட்டேன், நான் அழிக்கவே மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஒருத்தன் இருந்தா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தங்க இருந்தா போதும். ஈவன் ஒண்ணு. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் குடும்பத்துல 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் ஒண்ணு மாதிரி ஜெபிக்க மாட்டாங்க, 5 பேரும் ஒண்ணு மாதிரி வேதம் வாசிக்க மாட்டாங்க, 5 பேரும் உபவாசிக்க மாட்டாங்க, 5 பேரும் தேவ சமூகத்தை தேடி வர மாட்டாங்க. ஆனா நீங்க ஒருத்தங்க தேவ சமூகத்துல தரப்புல நின்னீங்கன்னா நான் தைரியமா சொல்வேன், 5 பேரையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அதே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் 45, 46, 47. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மூக்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாவுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாயிருக்கிறார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் இருக்கிறார். இந்த தானியேல் முகாந்தரம் இப்ப நேபுகாத்நேச்சருக்குள்ள ஒரு ரட்சிப்பு வெளிப்பட்டது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனே உண்மையான தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனை போல வேற ஒரு தெய்வம் இல்லை. இத மாதிரி நீங்க ஜெபிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களை குறை சொல்றவங்க, உங்களை பார்த்து அவமானப்படுத்துறவங்க, இந்த கதை இப்படிதான் முடியணும், எங்களுக்கு உங்க வாழ்க்கையில இது இப்படிதான் சம்பவிக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி வீசுங்க. இல்ல என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் என் தேவனால் பாசிட்டிவ்
பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு நினைப்பான், இதோட நீ விழுந்த, இனி எழும்ப மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தரே கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விழுந்தது உண்மைதான், அதை மட்டும் ஒப்புக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில விழுந்தோம், நீங்களும் நானும் பல சூழ்நிலையில விழுகிறது உண்மைதான், ஆனா நான் எழும்புவேன். நீ சந்தோஷப்படாத, என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர் உங்க குடும்பத்துல செய்கிற சில கிரியைகளை பார்த்து தேசம் சொல்லும், இவங்க தெய்வம் தெய்வம், இவங்க ஆராதிக்கிற தெய்வம் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க ஜெபிக்கிற தெய்வம் தெய்வம், இவங்க விடாம ஜெபிச்சாங்களே, இவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரே என்று தேசம் சொல்லும். உங்களை நிந்தித்தவங்க சொல்லுவாங்க, அவமானப்படுத்துறவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கலக்கம். ஆமென். ஹல்லேலூயா. சொப்பனங்களை பார்த்து கலங்காதுங்க. ஏதோ சொப்பனம் கலக்கத்தை உண்டு பண்ணிச்சுன்னா ஜெபிக்கிறவங்களை ஏற்படுத்தி கூட ஜெபிங்க. இல்ல யாருமே சப்போர்ட்டிவா இல்லையா, தேவ சமூகத்துல தன்னந்தனியா தனித்திருங்க. யாக்கோபு தனித்திருந்து போராடினான். மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் யாக்கோபு ஆற்றங்கரையை விட்டு அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து இருந்தான். அங்குதான் தேவதூதன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ராமுழுதும் போராடான். சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. போராடி ஜெபிக்க தயாரா இருக்கிறீங்களா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. தூதனை போக விடல. ஹல்லேலூயா. போராடி மேற்கொண்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அக்கறைப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா ஒன்னும் ஆசீர்வாதம் வராது. தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் போராடி இருக்கிறாங்க, உபவாசித்து இருக்கிறாங்க, ஜெபித்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் எடுத்த சப்ஜெக்டை நான் முடிக்க எனக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானார் இனி ஒரு நாள் நான் பார்க்கல. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. கலங்காதுங்க. சொப்பனங்களை பார்த்து கலங்காதுங்க. வார்த்தையினால கலங்காதுங்க. வார்த்தை அது கிருபையின் வார்த்தையாக கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இது என்னமாய் முடியுமோ என்று இருக்கலாம் வார்த்தை, ஆனா கர்த்தர் மாற்றும் போது கிருபை பெற்றவளை வாழ்க. உடனே மரியாள் சொல்ற, நான் உமக்கு அடிமை ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு தானியேலை தேசத்துக்கு அதிகாரியை மாற்றுவதற்காக இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், ஒரு கலக்கம். ஹல்லேலூயா. சில கலக்கங்கள் குடும்பத்துல வாழ்க்கையில வருதுன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. இந்த கலக்கம் எல்லாம் ஒரு நாள் பெரிய கலங்கின தண்ணி என்னைக்கு கலங்கிட்டு இருக்காது சிஸ்டர், அது ஒருக்கா என்ன செய்யும், கலக்கம் தெளியும். ஆமென். என்னைக்கும் அழுகை இல்லை, என்னைக்கும் அனாந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. என்னைக்கும் இந்த பிரச்சனையோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல, காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சில அசாத்தியங்களை கர்த்தர் சாத்தியமாக மாற்றுவார். நம்புறீங்களா? நம்புகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வாய்களை திறந்து ஒதுங்கி விட எல்லாரும், ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் கலந்தினது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு உங்க வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருப்பியும் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார்னா ஏதோ ஒரு இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இருதயம் தொடப்பட்டாலே போதும். ஆமென். கர்த்தருக்கு 50 பேர் வந்திருக்கிறாங்க, 50 பேர் தொடப்படணும் இல்ல, ஒரு நீதியாளுடைய உள்ளம் திறந்தது, கர்த்தர் அதை நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. யாருடைய இருதயங்கள் எல்லாம் வார்த்தைக்கு நேராக திறக்கப்படுகிறதோ அந்த வார்த்தையை கர்த்தர் அந்த இருதயத்திலே அதை கொண்டு போவார். ஆமென். அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்படும், அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வீணாக அது திரும்பாது. அதான் நம்புங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த கலக்கம், ஹல்லேலூயா, இந்த கலக்கம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கலக்கம் என்னை உயர்த்துவதற்காக, இந்த கலக்கம் என்னை விடுவிப்பதற்காக, ஹல்லேலூயா, சில தடைகளை கர்த்தர் மாற்றுவார். தடையாக நிற்கிற சில காரியங்கள், அனுகூலமற்ற சில காரியங்கள், பிரதிகூலமாயிருக்கிற சில காரியங்கள், காலங்களை, சமயங்களை தேவன் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தள்ள வேண்டியதை தேவன் தள்ளுவார். எது தடையாக வந்து நிற்கிறதோ அதை கர்த்தர் தள்ளுவார், அதை மாற்றுவார். அதை மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஹல்லேலூயா நீங்க நினைத்திருக்கிறபடி, விரும்புகிறபடி, ஹல்லேலூயா எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் அன்னை சமயமாக நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து மீது சேர்ந்து பாடலாமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய்.
மாட்டார். இதுவரை தாங்க பலன் தந்தாரு, இனி தப்பி செல்ல வழியை செய்வார். ஆமென். கலங்காதுங்கிறதுனால நம் இயேசு ஒரு நாடு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ள தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற தேவ பிள்ளைகளே, சமாதானத்தோடு போங்க. தேவ சமூகத்திலே கர்த்தர் தந்த ஆறுதல் இதோடு நின்று விடக்கூடாது. ஹல்லேலூயா. வழிகளெல்லாம் கர்த்தரை துதிங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவன் என்னை கைவிட மாட்டார், இனி நான் கலங்க மாட்டேன். ஆமென். என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் கலக்கத்தை மாற்றுகிற தேவன். ஒருவேளை இந்த கலக்கத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுக்கு முன்பாக ஒரு ராஜாவுக்கு கலக்கத்தை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாருன்னா, இன்னைக்கு இருக்கிற சில கலக்கங்கள், குடும்பத்தில் இருக்கிற சில கலக்கங்கள் ஒரு பெரிய உன்னத ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஒரு மாற்றத்திற்கு நேராக, ஹல்லேலூயா, ஒரு விடுதலைக்கு நேராக உங்களை மாற்றும். விசுவாசிக்கிறீர்களா? தைரியமா இருங்க. தேவ சமூகத்திலே சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன கலங்குறீங்கன்னா சத்துரு உங்க மேல வந்து உட்காருவாரு. ஆமென். திருப்பி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார். சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவை நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். இன்னும் கலக்க வேண்டாம் சிஸ்டர், இன்னும் வேண்டாம், விட்டுருங்க, விட்டுருங்க. கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, தாயார உங்க வாழ்க்கையில, சிஸ்டர் உங்க வாழ்க்கையில, ஆமென், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவ சமூகத்திலே சில விஷயங்களுக்காக தரப்புல நிக்க தயாரா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எந்த மனுஷ சகாயத்தையும் தேடி அலையாதுங்க. எந்த மனுஷனிடத்திலையும் எந்த சீக்கிரத்தையும் சொல்லாதுங்க. ஒரே ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, அது வெளிக்கு வராது, எந்த காதுக்கும் வராது. ஆமென். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு சத்துருக்கள் எழுப்பி நிற்கிறாங்களா? ஒரு எருசலேமை சுற்றி பர்வதம் இருக்குமா போல ஒரு தேவ பிள்ளையை சுற்றிலும் கர்த்தர் இருப்பார். ஆமென். உங்களை சுற்றிலும் கர்த்தர் இருப்பார். ஆமென். எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். சாட்சிகளா மாறுவீங்க. வரும் நாட்களில் அற்புத சாட்சிகளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.